வணக்கம் ஓவியா. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள மாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் சண்முகம், லாரி டிரைவர். இவரது மனைவி சுமதி. இவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுமதிக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 1 வாரத்திற்கு முன்பு வீட்டிலிருந்து சுமதி மாயமானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சண்முகம் பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதனையடுத்து ஏற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஏற்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஏற்காடு கொட்டச்சேடு பகுதியில் இருந்து சண்முகத்திற்கு வெங்கடேசன் என்பவர் ஒரு பார்சல் அனுப்பி வைத்திருந்தார். அந்த பார்சலில் சுமதியின் தாலி இருந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சண்முகம் தனது மனைவி மாயமான விவகாரத்தில் வெங்கடேஷ் மீது சந்தேகம் உள்ளதாக ஏற்காடு போலீசாரிடம் கடந்த 25ஆம் தேதி புகார் தெரிவித்தார். இதனை அடுத்து பல்வேறு இடங்களில் தேடுதல் வேட்டையை நடத்திய போலீசார் வெங்கடேஷை நேற்று இரவு பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து அவர் சுமதியை நான் தான் கொலை செய்தேன், இந்த மலைப்பகுதியில் கொன்று தூக்கி வீசியதாக தெரிவித்தார். அவர் வாக்குமூலத்தில் கடந்த 23ஆம் தேதி அதாவது சுமதியும் அவரும் ஒரு மலைப்பகுதியில் தனிமையில் இருந்துள்ளனர். அப்பொழுது வந்த ஒரு போன் அழைப்பை யார் என்று கேட்ட பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், அந்த வாக்குவாதத்தில் சுமதி அணிந்திருந்த துப்பட்டாவால் அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்து சேலத்தில் இருந்து குப்பனூர் மலைப்பாதையில் 300 அடி பள்ளத்தில் வீசிவிட்டு சென்றதாக கூறினார். இதனை அடுத்து ஏற்காடு காவல்துறையினர், வனத்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் அந்த 300 அடி ஆழத்தில் இருந்த அந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து கள்ளக்காதன் வெங்கடேசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் ஏற்காடு மலைப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.